2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் வழக்கில் இறுதி வாதத்தை டிசம்பர் 19ஆம் தேதிக்கு டெல்லி சிபிஐ நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. 1,78,000 கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடு நடந்ததாக கூறப்படும் 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் வழக்கு டெல்லி பாட்டியாலா சிபிஐ நீதிமன்றத்தில் நடந்து வருகிறது. இவ்வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள முன்னாள் தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் ராசா, கனிமொழி எம்பி உள்ளிட்ட 17 பேர் மீது 2011 அக்டோபர் 22ஆம் தேதி குற்றச்சாட்டுகளை நீதிபதி OP சைனி பதிவு செய்தார். தொடர்ந்து சாட்சியங்கள் பதிவு செய்யும் பணிகள் துவங்கின. சிபிஐ தரப்பில் 153 சாட்சிகளின் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்ட அதே வேளையில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தரப்பில் 29 சாட்சிகளின் வாக்குமூலங்களும் பதிவு செய்யப்பட்டன. ரிலையன்ஸ் நிறுவன அதிபர் அனில் அம்பானி, அவரது மனைவி டினா அம்பானி, அரசியல் தரகர் நீரா ராடியா, கருணாநிதி மனைவி தயாளு உள்ளிட்டோரும் சிபிஐ தரப்பு சாட்சிகளாக வாக்குமூலம் அளித்தனர். இவ்வழக்கில் சாட்சிகளின் வாக்குமூலங்களை பதிவு செய்யும் பணி கடந்த செப்டம்பர் 10ஆம் தேதியே முடிந்த நிலையில் நவம்பர் 10ஆம் தேதி இறுதி வாதம் துவங்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அதன்படி திங்களன்று காலை நீதிமன்றம் கூடியதும் இறுதி வாதத்தை துவங்குவதற்கு கூடுதல் கால அவகாசம் வேண்டுமென சிபிஐ மற்றும் குற்றம் சாட்டப்பட்டவர்களின் வக்கீல்கள் வலியுறுத்தினர். அதை ஏற்ற நீதிபதி OP சைனி வழக்கின் இறுதி வாதம் டிசம்பர் 19ஆம் தேதி துவங்கும் என்று அறிவித்தார். ராசா, கனிமொழி தவிர முன்னாள் தொலைத்தொடர்புத்துறை செயலர் சித்தார்த்த பெகுரா, ராசாவின் தனிச்செயலர் RK சந்தோலியா, ஸ்வான் அதிபர்கள் சாகித் பால்வா, வினோத் கோயங்கா, கலைஞர் டிவி நிர்வாக இயக்குனர் சரத்குமார், பட அதிபர் கரீம் மெரானி, ரிலையன்ஸ் நிறுவன அதிகாரிகள் என 14 தனிநபர்கள், கலைஞர் டிவி உட்பட 3 நிறுவனங்கள் மீது ஊழல் ஒழிப்பு சட்டம், இந்திய தண்டனை சட்டத்தின் பல்வேறு பிரிவுகளில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. திங்களன்று நீதிமன்றத்தில் ஆஜராகாத கனிமொழி எம்பிக்கு ஜாமீனில் வெளிவர முடியாத பிடிவாரண்டை நீதிபதி சைனி பிறப்பித்தார். அதைத் தொடர்ந்து அவரது சார்பில் வக்கீல் ஆஜராகி கனிமொழி ஆஜராகாததன் காரணத்தை விளக்கி மன்னிப்பும் கோரினார். அதை ஏற்ற நீதிபதி பிடிவாரண்டை ரத்து செய்தார்.